மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் எல்லா பொருட்களையும் அவர் தருகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எல்லா பொருட்களையும் யார் தர்றா? கர்த்தர் தர்றாரு. அவர் தர்றாருன்னா அப்ப அவர் எதை விரும்புறாரு? ஐஸ்வர்யத்தை விரும்புறாரு. ஆமென். வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. யாருடைய கரத்திலிருந்து? பிசாசின் கரத்திலிருந்து இல்ல. வெள்ளியோ பொன்னோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ மிக்சியோ நல்ல வண்டியோ நல்ல காரோ ஒரு வீடோ எல்லாமே யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? இந்த அறிவு முதல் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க ஒரு மனுஷன் அறிவோடு பேசுகிறான். சங்கீதக்காரனாய் தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்ட ஒரு மனுஷன் கடைசி நாட்கள்ல இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறான். கடைசி நாட்கள் அவன் பேசுறான். கடைசி நேரத்தில் ஒரு மனுஷன் பேசுற வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். கடைசி நேரத்தில் பேசக்கூடிய ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்ற மனுஷன் தெளிவா பேசுறான். எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்மால் உண்டானது. எப்படிப்பட்ட ஒரு அறிவு பாருங்க. இந்த அறிவு தான் இந்த சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்துச்சு. இவ்வளவு வருஷங்களா இந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சதே இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு தான். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் உமது கரத்திலிருந்து. எந்த பொருட்கள் எல்லாம்? ஆலயத்துக்கு கட்டுவதற்கு நாங்கள் கொடுத்த இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, இந்த ரத்தினங்கள், இந்த வெண்கற்பாலங்கள், இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அது வாஸ்தம் இல்லையா? அப்போ சங்கீதக்காரனாய் தாவீது இந்த 40 வருஷ நாட்களில் ஆலயத்தை கட்டுவதற்கென்றே ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டே வர்றான். அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ கடைசி நாட்களில் அங்கே வைக்கிறான். இவன் கொடுக்கறத பார்த்துட்டு சபையார் எல்லாரும் நம்ம தலைவரை கொடுத்துட்டாரியா, நம்ம கொடுக்காம இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் வெள்ளி பொண்ணை எல்லாம் அவங்கவுங்க பாக்ஸ் பாக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எதுக்கு? ஆலயத்தை கட்டுறதுக்கு. இப்போ தாவீது சொல்றாரு, எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது, உம்மாலே வந்தது, உம்மாலே உண்டானது என்று சொல்லுகிறார். எது உம்மாலே உண்டானதுன்னு சொல்லுகிறார்? உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் கொடுத்தோமே, இந்த எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. நீர் கொடுத்தனால தான் இன்னைக்கு நாங்கள் என்ன செஞ்சு முடிஞ்சு உங்களுடைய ஊழியத்துக்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு, சர்ச்சு கட்டுவதற்கு கொடுக்க முடிஞ்சு ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு அறிவு பாருங்க. அப்ப கர்த்தர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார் என்றால் பிறகு எப்படி எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருப்பாரு? கொடுத்திருக்கவே மாட்டார்ல. எப்ப தம்பி, நான் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறேன், எதுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை கட்டிக்கிட்டு எனக்கு போய் ராஜாவுக்கு கட்ட அரண்மனை? எப்ப அரண்மனையில வேணாம், அவ்வளோ பக்கத்தில் ஒரு குடிசையை போடுங்கப்பா, ஒரு சின்ன ஒரு சிலுக்கு டொம் டொம்னு கொட்டை வச்சு செய்யுங்க, வாங்க உட்காருங்க, கொட்டடிச்சு பாட்டு பாடிட்டு போயிருங்க. எதுக்கு இவ்வளவு பெருசுல கட்டிட்டு, எது பொன் தகட்டால் எல்லாவற்றையும் மூடிட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். கர்த்தர் பாருங்க ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார், ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். அதனால தான் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆகவே இவைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் உமது கரத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். பிசாசின் கரத்திலிருந்து அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐஸ்வர்யம் பிசாசின் கரத்திலிருந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஐஸ்வர்யம் பிசாசின் கரத்திலிருந்து வருகிறது என்று பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். நோ நோ நோ, கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யம் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய கரத்திலிருந்து ஐஸ்வர்யங்கள் வருகிறது. ஆமென். ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமென். நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது.
அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பன்னர் யார் இருக்க முடியவே முடியாது. நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய கரத்தில் இருந்துதான் எல்லா ஐஸ்வர்யங்களும் என்ன செய்யறது? மனிதர்களுக்கு வருகிறது.